நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தமிழர்கள் 2 உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு தப்ப முயன்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தமிழர்கள் 2 உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சிமடம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 4 போலீசார் நடத்திய விசாரணையில் இலங்கை தமிழர்கள் 2 சட்டவிரோதமாக படகில் இலங்கைக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், சட்டவிரோதமாக இவர்கள் தப்பிச் செல்ல முயன்றதற்கு என்ன காரணம்? 8 பேர் யார் யார்? திலகவதி, அதாவது நேற்று நள்ளிரவுல தங்கச்சிமடம் அருகே, அதாவது பேருந்து நிலையம் அருகே ஒரு அதாவது சந்தேகத்துக்கிடமாக ஒரு 4-5 பேர் நின்றுருக்காங்க. அப்ப அந்த போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விசாரணை செய்யும் போது இவங்க 2 பேருமே அகதி, அதாவது இலங்கை வவுனியாவை சேர்ந்தவங்க. இவங்க கடந்த 2017 விமானம் மூலமா சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில அங்கேயே தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, அகதியா பதிகிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா விமானத்துல வந்ததுனால அகதியா பதிய முடியல. கடந்த ஒரு 3-4 வருஷமா அப்படியே இருந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, தங்கச்சி மடம் வழியா இலங்கைக்கு போயிட்டு அங்கேருந்து அகதியா வருவோம் அப்படின்னு சொல்லி சில பேரை பேசி தொடர்பு கொள்றாங்க. இதுல 4 பேர் வேதாள பகுதியை சேர்ந்தவங்க, 2 பேர் தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்தவங்க. அதாவது இன்று அதிகாலையில ஒரு 4 மணிக்கு இலங்கையிலிருந்து படகு மூலமா இலங்கைக்கு தப்பி செல்ல முயன்றதாக தகவல் தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.